உன் குமாரனை எடுத்து, நீ நேசிக்கிற அந்த குமாரனை ஈசாக்கை எடுத்துக்கொண்டு எனக்கு பலி எடுன்னு சொல்ல போகிறாரு. அப்போ சொல்கிறார், டேக் த சன், த ஒன் யூ லவ், நீ அதிகமாய் நேசிக்கிற அந்த குமாரன். அந்த வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வருது இங்கே. தேவன் ரொம்ப நேசிக்கிற குமாரன். இதில் கூட நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்கள். தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்புன்ற சப்ஜெக்ட் வந்தாலே அது ரொம்ப ஸ்பெஷல் தான். தேவன் எதை அன்பு கூர்ந்தாலும், யாரை அன்பு கூர்ந்தாலும் அது ரொம்ப உன்னதமான அன்பு தான். ஆனாலும் கூட தேவன் தம்முடைய குமாரன் மீது வைத்திருக்கிற அன்பு ரொம்ப சூப்பர் ஸ்பெஷல்ன்றதை புரிஞ்சுக்கணும். நாம் இதெல்லாம் பொதுவாக யோசித்து பார்க்கறது இல்லை. தேவன் தம்முடைய குமாரனை எப்படி அன்பு கூறுகிறார்ன்றதை நம்ம பெருசாக யோசித்து பார்க்கறது இல்லை. நாம் அதிகமாக எப்படி ப்ராக்டிக்கலாக யோசிப்போம்னா, தேவன் நம்மளை அன்பு கூறுறார். பொதுவாக பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா பெற்றோர் என்ன அன்பு கூறுறாருன்னு தான் நினைப்பாங்களே ஒழிய, சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர் ஒருவர் அன்பு கூறுகிறாங்கன்னு அவங்களுக்கு அந்த மைண்ட்லேயே அந்த தாட்டே வராது. ஆனால் அங்கே அன்பு இருந்ததுனால அங்கே அன்பு இருந்ததுனால தானே இங்கே வந்தாங்க. இவங்க அங்கேருந்து தானே வந்தது எல்லாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒருவர் அன்பு கூறுறாங்கன்றது பெருசாக தெரியல. பெற்றோர் தங்களை அன்பு கூறுறது தான் பெருசாக தெரியுது. ஆனால் பெற்றோர் ஒருவர் அன்பு கூர்ந்ததுனால தான் இவங்க உண்டானாங்களே. அங்கே அன்பு உருப்படியாக இருந்தால் தான் இவங்களுக்கே அன்பு உருப்படியாக வரும். அங்கே ஒரே சண்டை சச்சரவாக இருந்தால் இங்கே அன்பு குறைஞ்சிரும். கரெக்டு தானங்க? இப்போ புரியும். கணவன் மனைவி இடையே இருக்கிற அந்த உறவில் ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, அன்பு இல்லைன்னா யாருக்கு அன்பு அடி வாங்கும்? பிள்ளைக்கு. இங்கே நல்லா போயிட்டு இருந்தால் தான், டாப்பில் அன்பு நல்லா இருந்தால் தான் கீழே வரைக்கும் அன்பு கரெக்டாக வரும். அப்போ பிள்ளைகளுக்கு இதிலெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை பற்றி யோசித்தும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க. ஓஹோ, இப்படி தான் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சா அப்படின்னு அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்போ வளர்ந்து வந்த பிறகு தான் கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களுக்கும் கொஞ்சம் வளர அந்த ஆதி அன்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எந்த ஆதி அன்பு? பிதா குமாரனை அன்பு கூறுகிறார். ஆதியிலிருந்து நித்தியமாய் அன்பு கூர்ந்து வருகிறார். இன்னும் கேட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா மெய்யான அன்பினுடைய ஊற்று என்ன தெரியுமா? பிதா குமாரனை அன்பு கூறுகிறது. அதிலிருந்து தான் எல்லாமே வருது. அது மட்டும் இல்லைன்னா உலகத்தில் எந்த மெய்யான அன்பும் இல்லை. இப்போ இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் வளர இதை யோசித்து பார்த்தா தான், அங்கே டாப்பில் இருக்க அன்பை யோசித்து பார்த்தா தான் சொல்லப்போனால் தேவன் உங்களை எவ்வளோ அன்பு கூறுறார் என்பதே உங்களுக்கு நல்லா புரியும். பிதா குமாரனை எவ்வளோ அன்பு கூறுறார் என்பதை நீங்கள் இன்னும் அதிகமாய் கொஞ்சம் பாராட்ட தான் பிதா உங்களை எப்படி அன்பு கூறுறாருன்றது இன்னும் அதிகமாக நீங்கள் பாராட்டுவீங்க.